இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷன் சம்மந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான அப்டேட் பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் தான் வெளியாகியுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி நிதி நிறுத்தி வைப்பு விவகாரம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தமிழக அரசின் மனுவை அவசரமாக விசாரிக்க வந்து மறுப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து ஜூன் 9ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 PM திட்டம் ஆகியவற்றை மாநிலத்தில் அமல்படுத்தப்படாததால் சம்ஸ்கிருத சிக்ஷா திட்டத்தின் SSS கீழ் வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 2152 கோடி கல்வி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறி தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை மறுத்துவிட்டது. தமிழக அரசின் மனுவை விசாரித்த நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு 2024ஆம் ஆண்டுக்கான மத்திய நிதியை நிறுத்தி வைப்பதாக கூறி மே மாதமும் இந்த ஆண்டும் கூட தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டது. அப்போது நீதிபதிகள் கூறுகையில், எந்த அவசரமும் இல்லை, உச்சநீதிமன்ற கோடை விடுமுறைக்கு பிறகு இந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்தது. கடந்த மே மாதம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் சம்ஸ்கிருத சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தனது கட்டாய பங்கை நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 செயல்படுத்துவதையும் தமிழ்நாட்டில் 43.94 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், 2.21 லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் 32,701 பள்ளி ஊழியர்களின் அரசமைப்பு சட்ட உரிமைகளையும் முடக்கியுள்ளது. 2024-2025 நிதியாண்டுக்கான சமக்ரா சிக்ஷா திட்டம் நிதியை தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வழங்கியுள்ளது. தமிழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருமொழிக் கொள்கை காரணமாக மாநில அரசு மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு இணங்கவில்லை. ஆகவே 1/5/2025 முதல் உத்தரவு நிறைவேற்றப்படும் தேதி வரை அசல் தொகையான ரூபாய் 2151.59 கோடியுடன் ஆண்டுக்கு 6% வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 2291.30 கோடியை மத்திய அரசு வழங்க உத்தரவிடும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் இந்த ஆர்டி சம்பந்தமாக தற்போது வேணும் முக்கிய அறிவிப்பு. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்க விசாரணை முடித்த பிறகு அதன் பிறகு தான் மத்திய அரசு இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யும். அதன் பின்பு தான் இந்த ஆர்டி அட்மிஷன் தொடங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.